வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 11th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் ரீட் பண்ணுறேன். The distance is an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t which is equal to 1 by 2 gt square plus at plus b. Okay, where g is bracket குள்ள g is acceleration due to gravity, கமா ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா, இங்கே வந்து எஸ் ஆஃப் டி வந்து கொடுத்துருக்காங்க 1/2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்களா. இங்கே 3 ஆல்ஃபபெரிக்கல் வேரியபிள்ஸ் வந்து இருக்கு. என்னென்னா ஜி ஏ பி 3 இருக்கு. அதில் ஜி வந்து ஆக்சலரேஷன், ஏவும் பியும் வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டி வந்து செகண்ட்ஸ் டைம். ஓகேவா, ஸோ வெரிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1:1 ஆர் நாட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோமா, இங்கே டி எஸ் ஆஃப் டின்னு பார்க்குறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதிக்கிறேன். கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பி. கரெக்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டீங்கிறது வந்து டைம் இன் செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இன் செகண்ட்ஸ். கரெக்டா? டைம் செகண்ட்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்காது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு காரை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவா இருக்கும், ஜீரோவில் தானே இருக்கும். மூவ் பண்ண தான் டைம் வந்து 1 செகண்ட் 1 மினிட் 1 ஹவர்னு வந்து நம்மளுக்கு டியூரேஷன் கொடுக்கும். ஸோ அப்போ லேட்டாக டி விச் இஸ் ஈக்குவல் டு 0 எந்த கண்டிஷனுமே கொடுக்காட்டி நம்ம ஆஸ் யூஷுவல் என்னவா எடுத்துப்போம், நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்தால் 1லேருந்து எடுத்துப்போம், ஹோல் வேல்யூஸாக இருந்தால் 0லேருந்து எடுத்துப்போமா. ஸோ அது மாதிரி தான் இங்கே செகண்ட்ஸ் வந்து அட் ஸ்டார்ட் எனக்கு வந்து 0 செகண்ட்ஸில் தான் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட செகண்ட்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 0வாக இருக்கும்போது இதை அப்படியே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஸ் ஆஃப் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி ஆஃப் 0 the whole square plus a of 0 plus b. கரெக்டாக? ஜீரோவோட என்ன மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும், 0 தானே கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ எஸ் ஆஃப் 0வாக இருக்கும்போது என்னோட ஆன்சர் வந்து பி. கரெக்டா? இப்போ let t which is equal to 1. கரெக்டா? ஸோ எஸ் ஆஃப் 1 which is equal to அப்படியே வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். g of 1 the whole square plus a into 1 plus b. கரெக்டா? ஸோ 1/2 1ஓட ஹோல் ஸ்கொயர் என்னது 1 தான். ஸோ ஜி பிளஸ் ஏ பிளஸ் பி. ஸோ இதுதான் எனக்கு எஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ. அடுத்து லேட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 2. வழக்கம் போல் ஒரு 3-4 வேல்யூஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ எஸ் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்ட்டு 2 பிளஸ் பி. கரெக்டா? ஸோ 2 த ஹோல் ஸ்கொயர்னா என்னது, எனக்கு 4. ஸோ 4g டிவைடட் பை 2 பிளஸ் 2 into a plus b. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா மேலே 2ன்னு கிடைக்கும். ஸோ எஸ் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது 2g plus 2a plus bன்னு கிடைச்சிருமா. ஃபைன். அடுத்து இப்போ போதும், ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சா ஓகே. இஃப் நீடட் அப்படின்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஆஃப் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்ட்டு 3 பிளஸ் பின்னு கிடைக்குமா. அப்போ 3 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9. ஸோ 9/2 இன்ட்டு ஜி பிளஸ் 3a பிளஸ் பி. இதுதான் எனக்கு எஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ. வழக்கம் போல் ஆரோ டயக்ராம். கரெக்டா? ஸோ ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம்னா 2 சர்க்கிள் போடுவோமா. ஸோ நான் 1 2 3க்கு எனக்கு இந்த ஒல்லியாக இருக்க சர்க்கிள் போதும். நான் வந்து பக்கத்தில் இருக்க வேல்யூ எழுதுறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்க சர்க்கிள் போனேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வேல்யூஸை நான் உள்ளே என்க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை நான் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து எஸ் ஆஃப் டி ஸ்பீடுன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். சாரி, டிஸ்டன்ஸ். ஒரு அதாவது வந்து ஒரு டி செகண்ட்ஸ் போகிற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ டி வந்து டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இதை வந்து மெஷர் பண்ணுறது எஸ் ஆஃப் டி. ஓகே, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு மெஷர் பண்ணுறது எஸ் ஆஃப் டி. ஓகே, அடுத்து வந்து இங்கே என்ன கொடுத்துருவாங்க, 0 1 2 3 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம அவ்வளோதான் எடுத்திருக்கோம். ஸோ 0ஓட வேல்யூ வந்து எனக்கு பின்னு கிடச்சிருக்கு. 1ஓட வேல்யூ வந்து 1/2 ஜி பிளஸ் ஏ பிளஸ் பின்னு கிடச்சிருக்கு. அடுத்து 2ஓட வேல்யூ வந்து 2g பிளஸ் 2a பிளஸ் பின்னு கிடச்சிருக்கு.
அடுத்து 3யோட வேல்யூ 9g/2 plus 3a plus bன்னு கிடைச்சிருக்கு. இட் வில் கோஸ் ஆன். கரெக்டா? ஸோ என்னோட ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கு? 0வா இருக்கும்போது ஒரு வேல்யூ, 1ஆ இருக்கும்போது ஒரு வேல்யூ, 2ஆ இருக்கும்போது ஒரு வேல்யூ, 3ஆ இருக்கும்போது ஒரு வேல்யூ. இதுதான் நான் ஃபங்க்ஷன் எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து இங்கே சைடில் ரெப்ரசன்டேஷனுக்காக எழுதுறேன். நீங்கள் அடுத்து கீழே எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வெரிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஆர் நாட். எஸ், திஸ் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு டொமைன்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு கோடொமைன்ல இருக்க ஒரு எலமெண்ட் தான் இமேஜா இருக்கு. ஸோ எவ்ரி element in domain T has an unique image in codomain S of T. Hence, it is an one-to-one function. கரெக்டா? ஸோ அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் எனக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். கரெக்டா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ வந்து 12th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் சி, செல்சியஸை வந்து சின்னு எடுத்துக்கிறாங்க, இன்டூ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் எஃப். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டீயை வந்து டெம்பரேச்சர்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து செல்சியஸில் மெஷர் பண்ணால் டி, ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணால் எஃப் இஸ் டிஃபைன்டு பை டி ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப். கரெக்டாக? வேர் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்னா அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன், அதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ஃபைன் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் போயிடலாம். சொல்யூஷன். ஸோ கிவன் தட் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கலாம். கிவன் தட் ஸோ டி ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் எஃப்னு இருக்கு. அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 சி பிளஸ் 32ன்னு இருக்கா? ஓகே, ஸோ இவ்வளோதான். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? டி ஆஃப் 0 அப்படின்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டி ஆஃப் 0, டி ஆஃப் சி இருக்கிற இடத்துல நான், அதாவது டி ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்னா டி ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ? ஸோ டி ஆஃப் 0 விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்னு வருமா? அப்போ அந்த எஃபோட வேல்யூ என்னது? 9/5. சி இருக்கிற இடத்துல நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் 32. 0வோட என்ன மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன வரும்? 0 தான் கிடைக்கும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 32. எஃப்ன்றது என்னது? ஃபாரன்ஹீட். ஸோ டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின். டி ஆஃப் 22, கரெக்டா? டி ஆஃப் 22, டி ஆஃப் 28, சாரி 28, f is equal to 9/5, the same c இருக்கிற இடத்துல 28 substitute பண்ணுறோம் ப்ளஸ் 32. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுறோம். நான் வந்து ரஃப் காலம் எடுத்துக்கிறேன். ரஃப் காலம் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டிவிஷன் மெத்தட் போய்க்கலாம். 28 இங்கே சைடில் வந்து 5 டிவைடர் எடுத்துக்கிறோம். ஸோ 5 டைம்ஸ் 25. எனக்கு ரிமைண்டர் வந்து 3 இருக்குது. ஒரு பாயிண்ட் வச்சேன்னா நான் இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 6 5s ஆர், ஸோ எனக்கு வந்து 6 5s ஆர் 30. ஸோ 30 டிவைடட் பை 0. ஸோ இது வந்து 6. ஸோ வந்து 5.6. ஸோ வந்து இங்கே என்ன வரும்னா 5.6 ப்ளஸ் 32 அப்படின்னு கிடைக்குது. அகெயின் 5.6 வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 5.6 இன்ட்டு 9. ஸோ 9 6 ஆர் எனக்கு என்னது? 54. கரெக்டாக? ஸோ 54. 5 வந்து பேலன்ஸ் இருக்குது. 9 5s ஆர் 45. 45 ப்ளஸ் 5 வந்து எனக்கு என்னது? 50. ஸோ எனக்கு 50.4 ப்ளஸ் 32. 50 ப்ளஸ் 32 எவ்வளவு? எனக்கு 82. இப்போ 0.4 வந்துச்சுன்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். டி ஆஃப் 28. கரெக்டா? ஸோ அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் எழுதலாம். தேர்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டி ஆஃப் -10. ஸோ ஆஸ் யூஷுவல் -10 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 9/2 இன்ட்டு -10 ப்ளஸ் 32. ஸோ வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5 வரும். ஸோ -45 ப்ளஸ் 32. கரெக்டாக?
ஓகேவா? ஸோ 5ல 2 போச்சுன்னா 3, 4ல 1 போச்சுன்னா 1. ஓகேவா? ஸோ வந்து ஸோ இங்க வந்து 5 வருது. 5 வந்து இங்க என்ன வரும்னா, எனக்கு வந்து 2 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ -18 கரெக்ட்டா? 18. ஸோ வந்து எனக்கு 32ல 18 போச்சுன்னா 12ல 8 போச்சுன்னா 4. இங்க ரிமைனிங் 2 தான் இருக்கும். ஸோ 14. ஸோ 14 கரெக்ட்டா? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து 4th சப்டிவிஷன் எழுதலாம். 4th சப்டிவிஷன் வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the value of c when t of c is equal to 212. கரெக்டா? ஸோ t of c ஓட வேல்யூ வந்து 212. எனக்கு as usual தெரியும் t of c which is equal to f. ஸோ f which is equal to 212 எழுதலாமா? ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடை நான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். as usual f ஓட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 9/5 c plus 32. கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 9/5 c plus 32 அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். நான் இந்த பக்கம் இருக்கிறத அங்கிட்டு கொண்டு போய் எழுதிக்கிறேன். அடுத்து 9/5 c which is equal to 212 minus 32. ஸோ 212 minus 32. 0 21ல 3 போயிடுச்சுன்னா 18. ஸோ வந்து எனக்கு 180 வந்து கிடைக்குது. ஸோ 9c which is equal to 180 into 5ன்னு எழுதிக்கலாம். அந்த 5 அந்த பக்கம் போயிடுது. 9 டேபிள் எடுத்தோன்னா 1 9s are 9. இங்கே வந்து 20ன்னு கிடைக்குதா? ஸோ சியோட வேல்யூ எனக்கு 100 as usual டிகிரி செல்சியஸ். கரெக்டா? ஸோ ஃபாரன்ஹீட்னா ஃபாரன்ஹீட்னு போடணும், டிகிரினா டிகிரின்னு போடணும். அடுத்து 5th ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Celsius value Fahrenheit value ஈக்குவலாக இருக்குன்னா C which is equal to Fன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ எனக்கு Fக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும். 9/5 C plus 32. இப்போ இங்கே C இருக்கிற இடத்துல நான் Fன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 9/5 F plus 32 which is equal to Fன்னே வரும். கரெக்டா? Fோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ F நான் உள்ளே கொண்டு வந்துட்டு 32 வெளியே கொண்டு போக போகிறேன். 9/5 F minus F which is equal to 32. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தோன்னா 5 மல்டிபிள் ஆகுமா? ஸோ 9F minus 5F divided by 5 which is equal to 32. 9ல 5 போச்சுன்னா 4ஆ? ஸோ 4F which is equal to, ஸோ இது இந்த பக்கம் போச்சுன்னா 32 into 5. 32 into 5 ஓட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? 4F which is equal to, ஸோ 5 2s are 10, 1 பேலன்ஸ் இருக்கு, 3 5s are 15, அந்த பேலன்ஸ் ஒன்னோட சேர்த்து வந்துருமா? ஓகே. ஸோ அதே மாதிரி எனக்கு ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் ஒன் திங் இந்த இடத்துல நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். எஃப் உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது மைனஸ் போட்டோம், பட் இந்த 32 வெளியே கொண்டு போகும்போது நம்ம மைனஸ் போடாமல் விட்டுட்டோம். ஸோ அந்த மைனஸை மட்டும் ஒவ்வொரு இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 160 கரெக்டா? ஸோ 4 டேபிளால் கேன்சல் ஆச்சுன்னா -14 கிடைக்கும். ஸோ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு -40 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ எஃப்பும் சியும் நம்மளுக்கு தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ சியோட வேல்யூ என்ன வரும்? சி இஸ் ஈக்குவல் டு -40 டிகிரி செல்சியஸ். இவ்வளோதான் 12th சம். ரொம்ப ஈஸி, பிக் மார்க்கில் அடிக்கடி கேட்கறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ வந்து இங்கே டி ஆஃப் 0 என்ன, 28 என்ன, -10 என்னங்கிறது டைரக்ட் வேல்யூ. இங்கே டி ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு 212னா டேரெக்டாக நம்ம வந்து டி ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு 212 ஃபாரன்ஹீட்டை வச்சு எடுத்து செல்சியஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஃபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதில் சிக்கு எஃப்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதே தான் அகெயின் சியோட வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறோம், அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.